வணக்கம் தமிழா. டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலர் எழுத்து தேர்வு பார்த்தா இன்றைக்கி நடந்துச்சு. அதுக்கான பொது அறிவு பகுதியிலேருந்து பார்த்தோன்னா ஆன்சையை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா உளவியல் பகுதி ஆகும்னா உளவியல் இதுக்கூடிய ஆன்சையை பார்க்க போகிறோம். இதுக்கான டென்டென்டிவ் ஆன்சைக்கு பார்த்தோன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க 15 அன்று வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி தேர்வு எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ஆன்சையை செக் பண்ணிக்கலாம். சைக்காலஜி 51வது கொஸ்டின். கீழே உள்ள வார்த்தைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ரோஜா, மல்லிகை, சாமந்தி, மொட்டு. இதில் எது வேறுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொட்டு. அடுத்து 52 வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு ஏபி படத்தை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட கண்ணாடி, அதாவது கண்ணாடி பிம்பம் தான் பியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சியோட கண்ணாடி பிம்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி தான் படம் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 53வது வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. ஸோ இந்த எந்த படம் நிரப்பும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இந்த படம் தான் நிரப்பும். அடுத்து 54 கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய படமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே அளவு சின்ன படம். அப்போ அதே மாதிரி அடுத்து வட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதே முன்னாடி சிறிய வட்டம் வரும். அப்போ என்னது ஆப்ஷன் சி. அடுத்து 55வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண் என்ன? 3, 9, 27, 81 -729. ஸோ இது எந்த மாதிரி சீரியஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. ஓகேங்களா. 3 9, 9 27, 27 81, 81 243, 243 729. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் 243. அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. இதில் எப்படி விடுபட்டன்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சென்டராக உள்ள நம்பரை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சென்டராக உள்ள நம்பர் எப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 2 நம்பரை பெருக்கிட்டு கீழே உள்ள நம்பரை கூட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 4 இருக்குன்னா 12, 7 கூட்டினா 19. அதே மாதிரி லாஸ்ட்டு பாருங்கள் 11 7 இருக்குன்னா 77, 3 கூட்டினா 80. அப்போ ரெண்டாவது படத்தில் தான் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை பெருக்கணும். பெருக்கினா எவ்வளோ வரும்? 5 15, 8 கூட்டினா 23. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23. அடுத்து இவற்றில் எது பெரியது? 0.999, 0.0001, 0.0025 மற்றும் 1. இதில் பார்த்தாலே தெரியுது 1 மட்டும்தான் முழுமையாக நம்பர். இது மற்ற அனைத்தும் பார்த்தீங்கன்னா 1 விட குறைவாக உள்ளது. ஓகேங்களா. அப்போ இது பெரியது பார்த்தீங்கன்னா 1. அடுத்து கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8/9. ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8/9. அடுத்து பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோண வடிவங்கள் உள்ளன பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக முக்கோணம் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். 2 முக்கோணம் சேர்த்திங்கன்னா 12 இருக்கும். அதே மாதிரி 4 முக்கோணம் சேர்த்திங்கன்னா ஒரு 4 இருக்கும். ஓகேங்களா. அப்போ 12 12 4 கூட்டினா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 28 முக்கோணங்கள் இருக்கும். அடுத்து 60வது கொஸ்டின். ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார். பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை ஆவார். நிலா என்பவர் பானுவின் தாயாவார். ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள் எனில் பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறான்னு பார்த்தீங்கன்னா மனைவி உறவாகுவாங்க. அடுத்து கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின் படி வரிசைப்படுத்த வேண்டும். ஸோ ஆங்கில அகராதியின் வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்கன்னா ஃபேஸ், அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து FEAT அது செகண்டு. அடுத்து FRET, அடுத்து FURL. ஓகேங்களா. அப்போ 2 1 3 4 தான் சரியான ஆன்சர். அடுத்து 62 ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரரும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார்கள். போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடியிருப்பார்கள்? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா n-1/2. ஓகேங்களா. அப்போ மொத்தம் 6 × 5/2. அப்போ 6 5 30, அது 2ஆல் வகுத்தா 15 ஆட்டங்கள். ஓகேங்களா. அடுத்து கேள்விக்குறி உள்ள கட்டத்தை நிரப்புக. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AE-OU, அதாவது வவ்வல்ஸ் AEIOU. ஓகேங்களா. அப்போ எந்தது வரும்? ஐ வரும். அடுத்து 64 ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது எனில் மொத்தம் எத்தனை வாத்துகள் உள்ளன?
மொத்தம் எத்தனை வாத்துகள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வாத்துகள் இருக்கும். இந்த 3 வாத்துகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களா. அப்போ சர்க்கிளில் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா மொத்தம் 3 வாத்துகள் தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65 கீழே உள்ள வரிசையில் அடுத்து வருவது எது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடு, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 7, அடுத்து எத்தனை வரும்? 8 வரும். அப்போ எது ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ. அடுத்து 66 இவைகளில் பொருத்தம் இல்லாத இது? அணில், குயில், எலி, பல்லி. இதில் வந்து குயில் வந்து பார்த்தீங்கன்னா பறவை, அதுதான் பொருத்தம் இல்லாதது. அடுத்து 67 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஏபிசி ZYX அப்படின்னா சிபிஏ எப்படி வரும்னா XYZ அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்து 68 முருகன் சம மதிப்பெண்ணுடைய கேள்வியில் கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். சரியான மதிப்பீடு 60%. தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன? அப்போ சரியான மதிப்பீடு எவ்வளோனா 60% சொல்கிறாங்க. அப்போ தவறானது எவ்வளோ இருக்கும்? 40%. அப்போ தவறான 40%னா எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின். அப்போ 40% பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்னா 60% எவ்வளோ வரும்? 15 கொஸ்டின் வரும். அப்போ மொத்தம் 100 கொஸ்டின், 100%. அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? 25 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அடுத்து 69 பின் வருவனவற்றுள் எவை வேறுபட்டு இருக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், 4 சக்கர வாகனம் எங்கே போகும்? சாலையில் போகும். ஓகே, கரெக்டு. அடுத்து கப்பல் வந்து கடலில் போகும். கரெக்டு. அடுத்து விண்வெளி கலன் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருக்கும். கரெக்டு. அடுத்து வானூர்தி வந்து பார்த்தோன்னா விமான ஓட்டி. ஓகேங்களா. வானூர்தி வந்து பார்த்தீங்கன்னா வானம் அப்படின்னு போகிறது தான் கரெக்டாக இருந்துக்கும். இங்கே விமான ஓட்டி அப்படின்னால இது வேறுபட்டுள்ளது. அடுத்து 70 ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது P ஆகவும், 3 என்பது N ஆகவும், 9 என்பது Q ஆகவும், 5 என்பது R ஆகவும், 4 என்பது A ஆகவும் மற்றும் 6 என்பது P ஆகவும் இருக்கும் எனில் 599 423 எண்களின் குறியீடு எவ்வாறாக அமைய பெறுவோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் RQQAPN. அடுத்து 71வது கொஸ்டின் 5/9 = 55/n. அப்போ 5 11 பெருக்குன்னா 55 வருதுன்னா அப்போ 9ஐயும் 11 பெருக்கணும். அப்போ எவ்வளோ வரும்? 99. அடுத்து சிஸ்டர் என்பது 535301, அன்கிள் என்பது 84670, பாய் என்பது 129 என்றால் சன் என்பது என்ன? அப்போ எஸ்ஸுக்கு வந்து என்ன வரும்? 5 வரும், ஓவுக்கு 2, எண்ணுக்கு 4. அப்போ 524 செகண்ட் ஆப்ஷன். அடுத்து கீழ் வரும் எண் வரிசையில் அடுத்து வரும் எண் என்னது? ஃபஸ்ட்டு பாருங்கள் சீரியஸு 6 17 39 72. அடுத்து என்ன வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 11 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 22, அடுத்து 33. அப்போ அடுத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 44 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 72 44 கூட்டினா 116. அடுத்து 74 7 மாணவர்களின் எடை கிலோகிராமில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் சராசரி எடை என்ன? 38 42 30 34 44 37 41. இதை அனைத்து எண்களையும் கூட்டி எதால் வகுக்கணும்? 7ஆல் வகுக்கணும். வகுத்தவங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? 38 வரும். ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து 75 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரயில்வே டைமில் 17 மணி அப்படின்னா பிற்பகல் 5 மணி. அடுத்து வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. இதுக்கு எந்த படம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 77வது கொஸ்டின் காலை 6:40 மணிக்கு ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25 நிமிடங்களில் சென்றடைகிறார். அவர்களின் காலை உணவை 15 நிமிடங்களில் முடித்து கொண்டு அவர்களது அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகிறது. அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருப்பார்கள்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ராகுல் வீட்டிலேருந்து எப்போ கிளம்பியிருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6:40 ராகுல் வீட்டுக்கு எப்போ போகிறார்? ராகேஷ் 25 நிமிஷத்தில் போகிறாரு. அப்போ 7:05 ராகுல் வீட்டை போயிருப்பார் ராகேஷ். அடுத்து காலை உணவு வந்து பார்த்தோன்னா 15 நிமிஷம் சாப்பிட்றாங்க. அப்போ 7:05 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 7:20 காலை 7:20. அப்போ 7:20க்கு மேலே தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஆஃபீஸ் போயிருப்பாங்க. அப்போ ஆன்சர் முற்பகல் 7:20 மணி. அடுத்து அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள் என இம்மூன்றினையும் குறிக்கும் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இங்கே மானிடர் அப்படிங்கிறது பொதுவானது. ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் வருவாங்க. ஓகேங்களா.
இந்த அறிஞர்களின் தொழில்நுட்ப வல்லுநர் இருக்கலாம், அதே மாதிரி தொழில்நுட்ப வல்லுநர்களும் அறிஞர்கள் இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 79, ஒரு சங்கேத மொழியில் போலீஸ் என்பது பார்த்திங்கன்னா அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. ECILOP அப்போ இந்த மாதிரி குறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கல்பிரிட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? அப்போ இதையும் லாஸ்ட் எழுதணும். ஓகேங்களா, TIRPLUC. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 80வது கொஸ்டின், தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகம், 5 மடங்கு ஆகும். அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட 4 மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்கவும். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மகன் 12, தந்தை 60. ஏன்னா கொஸ்டின் தற்போதைய வயதை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஆப்ஷன்லேருந்து கூட இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி ஜிகே 50 கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு, இப்போ சைக்காலஜி 30 கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வு இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதிகமான தவறுகள் இதில் அதிகமாக இல்லை. ஸோ ஒரு சில கொஸ்டின் தான் இருக்குது. இதில் கொஸ்டின் ரொம்ப எளிமையாக இருக்கனால இதுக்கான கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம அடுத்து போடுறோம். இந்த பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் நம்ம தமிழா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.